ஜூன் 10 குரோதி வருடம் வைகாசி 28 திங்கட்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 6:17 மணி வரை. அதன் பின் பஞ்சமி திதி பூசம் நட்சத்திரம் இரவு 11:37 மணி வரை. அதன் பின் ஆயில்யம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. ஏமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். பொது சதுர்த்தி விரதம் முகூர்த்த நாள். சந்திராஷ்டமம் தனுசு. சூரிய உதயம் காலை 5:53 மணி. அஸ்தமனம் மாலை 6:31 மணி. சந்திர உதயம் காலை 9:19 மணி. அஸ்தமனம் இரவு 10:13 மணி. மேஷராசி அன்பர்களே, வேலைப்பழு அதிகரிக்கும். வெளியூர் பயணம் உண்டாகும். கவனமாக செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பது நிறைவேறும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். வருவாய் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். முயற்சிகளால் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி உண்டாகும். செயல்களில் இருந்த நெருக்கடி நீங்கும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று வரும். நிதானித்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். வியாபாரம் விருத்தியாகும். பொருளாதார நெருக்கடி விலகும். குடும்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த முயற்சி இன்று நிறைவேறும். வருமானம் திருப்தி தரும். கடகராசி அன்பர்களே, விருப்பம் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். முயற்சியில் தடை உண்டாகும். சிந்தித்து செயல்படுவதால் சிரமம் குறையும். செயல்களில் சங்கடம் தோன்றினாலும் முயற்சி வெற்றியாகும். உங்கள் அணுகுமுறை லாபம் தரும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும். புதிய திட்டங்களோ முயற்சியோ என்று வேண்டாம். வரவை விட செலவு அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் முயற்சி தள்ளி போகும். புதிய செயல்களில் ஈடுபடுவதும் முதலீடு செய்வதும் இன்று வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, செயல்களில் குழப்பம் தோன்றும் என்றாலும் எழுபறியாக இருந்த உங்கள் முயற்சி நிறைவேறும். உங்கள் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். சங்கடத்திலிருந்து விடுபடுவீர்கள். வியாபாரத்திலிருந்த நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த முயற்சி லாபமாகும். துளாராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பழைய செயல் ஒன்றிலிருந்து பணம் வரும். உங்கள் முயற்சிக்கு தடையாக இருந்தவர் விலகிச் செல்வர். விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதில் தெளிவு உண்டாகும். விருச்சகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினை விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். உங்கள் முயற்சியில் சில தடைகளை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும். குடும்ப பிரச்சனையை லாபகமாக கையாள்வீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் நிதானம் தேவை. யோசித்து செயல்படுவதால் சங்கடம் ஏற்படாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்ததை அடைய முயற்சி தேவையாக இருக்கும். மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும். உங்கள் செயல்களில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும். பூமி சம்பந்தமான பிரச்சினை தீரும். உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நிறைவேறும். எண்ணம் நிறைவேறும். பெரியோர் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் உண்டாகும் என்றாலும் முயற்சியில் இருந்த தடை விலகும். நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். எதிர்ப்பு விலகும். எதிர்பார்த்த வரவு வரும். செயல் வெற்றியாகும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அலுவலகத்தில் திடீரென பிரச்சினைகளை சந்திப்பீர்கள். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும். நீங்கள் நினைப்பது நினைத்தபடி நடந்தேறும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். பொதுப்பலன். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்த செயல் நினைத்தபடியே நடந்தேறும். வருமானம் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான நாள்.